இப்போ ஜெயான்ற பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு காலில் அடிபட்டதுனால படுத்த படுக்கை ஆயிடுறாரு. இப்போ இவங்க தான் வீட்டு வேலைக்கெல்லாம் போய் குடும்ப செலவெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அப்படிதான் ஒரு நாள் வீட்டு வேலை பண்ண அந்த வீட்டுக்கு போறா. அந்த வீட்டோட ஓனர் ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு டார்க் ஸ்கின் இருக்க மாடல் தான் வேணும் போல. அதனால இப்போ ஜெயா கிட்ட போய் கேட்குறாரு, இது நீ சும்மா பண்ணி தர வேணாம், நான் 25,000 தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலாக அது ஒரு இன்னர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். ஜெயா இப்போ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இதை பற்றி சொல்கிறா. அவரும் குடும்ப சூழ்நிலாம் யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஓகே சொல்கிறாங்க. இவங்களும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நிறைய போஸ்ட்லாம் தராங்க. ஆக்சுவலாக அந்த ஆடை வெளியே இருக்கவங்க யாரும் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ பார்த்தா நடு ரோட்டில் பெரிய பேனரில் ஃப்ளக்ஸ் அடிச்சு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்க்குற இவங்களுக்கு பயங்கரமாக கஷ்டமாயிடுது. எல்லாரும் இவங்களே பார்க்குற மாதிரி இருக்கு. இவங்க வேலைக்கு போகிறப்ப குழந்தைய ஒரு வீட்டில் விட்டுட்டு வருவாங்க. அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் இதை பற்றி தெரிய வருது. என்ன பண்ணி வச்சிருக்க நீ பண்ணது உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம எப்படிக்கா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்க்க போனா, நீ பண்ண வேலையால் எல்லாரும் என்னதான் கேள்வி கேட்கறாங்க, எனக்கு தான் அசிங்கமா இருக்குன்னு சொல்லி திட்டுறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்தோம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இப்போ ஜெயாவை இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட்ல மாடலா நடிக்க கூப்பிடுறாங்க. தெரிஞ்ச பொண்ணு மாடலா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா மாடலா நடிக்கிறதுல ஜெயாக்குமே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். கடைசியில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இவங்க ஓகே சொல்லிடுறாங்க.